நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசியுங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இடைபடுகிறதான ஒரு நேரம், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய வசனத்தின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து அப்படின்னு இருக்கு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் பாரம்பரியத்தை நோக்கி சபை திரும்பி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நியாயப்பிரமாண காலம்னு சொல்கிற இயேசுவுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் யூதர்கள் நிறைய பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு மிக முக்கியமானது 7 பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அந்த 7 பண்டிகையில் 3வது பண்டிகை தான் மிக முக்கியமான பண்டிகை, முதற் பலனான பண்டிகை. இந்த முதற் பலனான பண்டிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலேயே 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 23:10, ஒரு கதிர்கட்டை எடுத்துகிட்டு வந்து நீ அசைவாட்டணும் அப்படின்னு சில ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறார். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தேசத்துக்கு போய் சேர்ந்த பிறகு, இஸ்ரவேலர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு போய் சேர்ந்த பிறகு அங்கே போடுறதான அந்த முதலாவது அறுவடை, அந்த அறுவடையில் ஒரு கட்டை கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுத்து அசைவாட்டணும். இதுதான் அங்கத்திய ப்ரொசீஜர். இது எதற்காக இந்த பண்டிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தங்கள் சுய தேசத்துக்குள்ளே போய் தங்களுடைய கையின் பிரயாசத்தை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அது வரைக்கும் 40 வருஷம் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, மண்ணாக தான் இருந்துச்சு. ஸோ இது அவங்க தேசத்தை சுதந்திரிக்கிறது. இதை பற்றி நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாரு, கொலோசியர் 2:16 வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப கிறிஸ்துவை பற்றின வருங்காலத்தை பற்றின விஷயங்கள் தான் அந்த பண்டிகைக்குள்ள இருக்கு. இதை ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சபைகளில் இந்த நியாயப்பிரமாண பண்டிகைகள்லாம் வந்துருச்சு. ஏக்கால பண்டிகைன்னு ஊதுறாங்க, கூடார பண்டிகைன்னு வந்துருச்சு, அப்புறம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த முதற் பலனான பண்டிகை. இந்த முதற் பலனான பண்டிகை அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அறுவடை பண்டிகை, கதிர்கட்டு பண்டிகை, அப்படி நிறைய பேர் இருக்குது. இந்த முதற் பலனான பண்டிகை என்பது எதை குறிக்கிறது? வசனம் தெளிவாக சொல்லுது, அவைகள் வரும் காரியங்களுக்குரியது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. என்ன கிறிஸ்துவை பற்றி? முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை, அதன் பொருள் இயேசு சிலுவையில் அறையப்படுதல். 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அவைகளின் பொருள் இயேசு தன் சரீரத்தை பிட்டு கொடுத்தது. 3வது பண்டிகை முதற் பலனான பண்டிகை. இது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். அதை தான் வாசிச்சோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் முதற் பலனானவர் கிறிஸ்து, இதான் முதற் பலனான பண்டிகை அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பண்டிகை கொண்டாடும் போது ஒரு கதிரை கொண்டு போய் கொடுக்கணுமானா கதிர் கட்டை கொண்டு போய் கொடுக்கணுமா? அங்கே என்ன சொல்லுது? ஆசன இடத்துல கொண்டு போய் அந்த 10வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 23:10. நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் போது முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கதிர் இல்ல, ஒரு கதிர்கட்டு, அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் கதிர். அது
நிறைய சேர்ந்ததான் ஒரு கதிர்கட்டு. அப்போ உயிர்த்தெழுதல்ல முதற் பலனானவர் கிறிஸ்துன்னா அவர் மட்டும் இல்ல, அந்த உயிர்த்தெழுதல்ல நிறைய பேர் சேரணும். இவங்க நிறைய பேர் சேர்ந்து எங்க போய் நான் கொடுக்கிற தேசத்தில், அப்ப நமக்கு அவர் கொடுக்கிற தேசம் என்பது பரலோகம், பரம கானான். அந்த கானானுக்கு போகும்போது கிறிஸ்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்தவர், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே கட்டாக அங்க இருப்பார்கள். அதான் ஒரே கதிர்கட்டு. எப்படி இஸ்ரவேலர்களுக்கு கானானுக்கு போனா முதல் வெள்ளாமையில முதல் கதிர்கட்டு எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி நாம பரலோகத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து முதற் பலனானவர், அவரோடு கூட. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், 23 திருப்பி வாசிங்க. முதற் பலனானவர் கிறிஸ்து, 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் வருகையில். இப்ப எல்லாரும் சேர்ந்து பரலோகத்தில் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு பார்த்தா கதிர்கட்டு ஒண்ணு இல்ல, ஒரு பஞ்ச். இந்த ஒரு உண்மையை புரியாம தான் சபை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது, அறுவடை பண்டிகை, முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி கதிர்கட்டை கொண்டாந்து வச்சு, இதுக்கு தேவையில்லாம அப்புறம் தமிழர் பண்டிகையெல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழப்பி ஜனங்களை மோசம் போக்குற ஒரு கூட்டம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த முதற் பலனான பண்டிகையினுடைய பொருள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுதல். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவோடு கூட முடிவடைந்து விடவில்லை. அவரோடு கூட அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதோடு கூட முடியல, பின்பு அவருடைய வருகையிலே நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா அந்த தேசத்துல போய் உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லாம் ஒன்னா நிற்பாங்க. இதுக்கு பேர் தான் முதற் பலனான பண்டிகை. அந்த தேசத்துல தான். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது இது இல்லை. அவங்க எங்க போய் சேரணும், கானானில் சேர்ந்த பிறகு நடக்கிற பண்டிகை இது. அப்போ உங்களுக்கு எனக்கும் முதற் பலனான பண்டிகை என்பது இங்கே இல்லை. நாம அத்தனை பேரும் எங்க போனோம், பரம கானானுக்கு போனோம். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டாரு முதற் பலனானவராக. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். கடைசியாக அவர் வருகையில நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். நாம் அந்த உயிர்த்தெழுதல பங்கடைவோம். நாம் அத்தனை பேரும் சேர்ந்து பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக அசைவாடுகிற கதிர்கட்டாக போய் நிற்க போகிறோம். இதுதான் கிறிஸ்து நமக்கு வச்சிருக்கிறதான மிக முக்கியமான அடையாளம். இப்ப நாம என்ன பண்றோம், இயேசு உயிர்த்தெழுந்ததோடு கூட உயிர்த்தெழுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க முதற் பலனான பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கூட்டம். அதை விட்டுருங்க. இப்ப நாம உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், ரிசரக்ஷன் டே. அதுக்கு வேற பேரெல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ரிசரக்ஷன் டே பண்டிகை கொண்டாடுறது நல்லதா கெட்டதானா நான் அந்த இடத்துக்கு போகலை. ஆனால் உயிர்த்தெழுதல் பண்டிகையினுடைய ஒரு பார்ட் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு பார்ட் முடியல. ஏன்னா இயேசு தான் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அவருடைய வருகையில நாமும் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சேர்ந்து முடிஞ்சாதான் என்னது, முதற் பலனான பண்டிகை. அப்ப நீங்களான முதற் பலனானவர்களாக அவரோடு கூட சேர்ந்து எங்க இருக்கணும், பரலோகத்தில் காணப்படணும். அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதல பங்கடைஞ்சா மட்டும்தான் இந்த முதல் பலனான பண்டிகைக்கு நீங்கள் நானும் தகுதி உள்ளவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு தகுதி அடைஞ்சிட்டாரு. இப்ப நீங்களான அந்த தகுதி அடையணுமே. வெறும் பண்டிகை கொண்டாடி பிரயோஜனம் இல்லையே. நம்ம பையன்லாம் அழகா சொல்லுவான், படிச்சியாடா, அதெல்லாம் நான் நல்ல மார்க் எடுத்துருவேன். அவன் படிச்சிருக்க மாட்டான், அவன் எடுக்க மாட்டான்றது நமக்கே நல்லா தெரியும். புக்கே கையில் எடுக்க மாட்டான். என்னடா எக்ஸாம் வருது, மார்க் வராட்டி கேளுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 41 இருக்கும். அவன் அக்ஷரம் 39 தான் எடுத்திருப்பான், போனா போட்டோன்னு பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கான எந்த அடையாளமும் நம்மகிட்ட இல்லை. அப்போ அதுக்கேற்றபடி வாழ்க்கையும் இல்லை. ஆனால் கேட்டு பாருங்க, இயேசு வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்பாங்க. நான் காத்திருக்கிறேன், எப்போ வந்தாலும் நான் என்ன செய்வேன், இயேசுவின் வருகையிலே பங்கடைவேன். போவோமா? முதல்ல வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். மற்றவங்க நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அவங்க கொடுக்குற சாட்சியில் அப்புறம் முதல்ல நமக்குள்ள ஒரு இருக்கு மனசாட்சி, நமக்குள்ள சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்களும் நானும் போவோமா போக மாட்டோமான்றது நமக்கே தெரியும். அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், முதற் பலனான கிறிஸ்து என்ன செஞ்சு உயிர்த்தெழுதலில் பங்கடைஞ்சாரோ அதே காரியத்தை நானும் செய்தால் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும்.
இல்லையா? நமக்கு முன்னாடி ரோல் மாடல் அவர் தான். அவர் நமக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார். முதற் பலனானவராக கிறிஸ்து. இப்போ நீங்களும் அந்த மாடலுக்கு வரணும். அப்போ இயேசு என்ன செய்தார்? உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னா முதலில் மரணத்துக்குள்ளே நாம் கடந்து போகணும். மரணம் என்று ஒன்று வந்தால்தான் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று வரும். நல்லா கவனிங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் மாறுவதற்கு பேரு மறுரூபமாகுதல். உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னா மரித்தால்தான் கிறிஸ்துவுக்குள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 என்ன சொல்லுது? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ உயிர்த்தெழுதலில் நீங்கள் அந்தந்த வரிசையில் அவனவன் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருக்கணும். முதல்ல நாம மரிச்சிருக்கிறோமா? மரித்தவன் தான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். இப்போ நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறேனா? ஐயோ அப்ப நீங்க என்ன சாக சொல்றீங்களா? ஏற்கனவே நிறைய நடந்துகிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற இருக்கிற எங்களையும் போக சொல்றீங்களா அப்படின்னு. அது அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என் பழைய மனுஷன் மரித்திருக்க வேண்டும். அவர் மாம்சத்தில் மரித்தது போல எனக்குள்ள இருக்கிற மாம்சம் மரித்திருக்க வேண்டும். நான் மரணத்துக்குள்ளாக போயிருந்தால் மட்டுமே, ஆவிக்குரிய மரணத்துக்குள் போயிருந்தால் மட்டுமே ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலிலும் பங்கடைய முடியும். இப்ப எனக்கு மாம்சம் மரித்திருக்கிறதா? நான் சாகடிக்கப்பட்டிருக்கிறேனா? எனக்குள்ள இருக்கக்கூடியதான மனுஷன், உள்ளான மனுஷன் சாகடிக்கப்பட்டிருக்கிறானா? அதை முதல்ல சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணுமே. இப்போ உயிர்த்தெழுதலில் பங்கடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய மனுஷன் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள், பழைய மனுஷன் சாகணும். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து என்னவாகிறார்? மரணத்தை ருசி பார்க்கிறார். அவர் மரணத்தை ருசி பார்த்த பிறகுதான் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறார். அதே மாதிரி நானும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? முதலில் மரணத்தை அடைய வேண்டிய. அப்பனா நான் சாகிறதுக்கு வயசான காலம் தான் நான் உயிர்த்தெழுதலில் அந்த அது இல்லை, இருக்கும்போதே. இப்போ பவுல் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப இந்த மரணம் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன, நான் சாக ஒப்பு கொடுக்கணும். இன்னும் எனக்குள்ளே மாம்சம் என்னவா இருக்குது? நான் ஆவிக்குரியவன் தான் பேரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்து, அந்த ஞானஸ்நானத்தினுடைய உண்மையான உபதேசமே என்ன? பழைய மனுஷன் மரித்து புது மனுஷன், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறேன். இப்போ பாரம்பரிய சபைன்னு சொல்லக்கூடிய சபைகளில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆவிக்குரிய சபையார் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சடங்காச்சாரமாக ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, நாங்கள் தான் ஞானஸ்நானத்தை என்ன செஞ்சு கொடுக்குறோம்? கரெக்டாக கொடுக்குறோன்னு சொன்னோம். இப்போ பாரம்பரிய சபையை தாண்டி ஆவிக்குரிய சபையிலையும் ஆவிக்குரிய பாரம்பரியம் வந்துருச்சு. என்ன ஆவிக்குரிய பாரம்பரியம்? இங்கேயும் நீங்கள் ஞானஸ்நானத்தை சடங்காச்சாரமாய்த்தான் மாற்றுகிறீர்கள். எத்தனையோ ஆவிக்குரிய சபையில் இந்த வருஷத்தில் இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த 2 வருஷமா எல்லாம் போச்சு, அதை விட்டுருங்க, இருந்துச்சு. ஆனால் ஞானஸ்நானம் அப்படி எடுப்பதில்லை. ஞானஸ்நானம் என்ன? நான் பழைய மனுஷனை களைந்து புது மனுஷனாக உயிர்த்தெழுகிறேன். அப்ப நான் ஞானஸ்நானத்திலிருந்து உயிர்த்தெழும் போது என் பழைய மனுஷன் என்னவாயிருக்கணும்? மரித்து போயிருக்கணும். பழைய மனுஷனுடைய சுபாவம் எனக்குள்ள என்னவாயிருக்கணும்? மரிச்சு காணாமல் போயிருக்கணும், செத்துட்டான் இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு, என்னை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்ப என்ன சிலுவையில் அறைஞ்சிட்டு நான் என்ன ஆகணும்? நியாயமா சாகணும். இப்ப நான் செத்துருக்கிறேனா? எனக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்து இருக்குதா? பவுலுடைய மாம்சம் செத்துருச்சு. எப்படி சொல்றீங்க? அதே ரோட்ல இதே இஸ்ரவேலர்களை, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்யும்படி வெறியோட வந்தவன் தான் யாரு? பவுல். அதே பவுல் அதே ரோட்ல
நிர்வாணமாக அடித்து கொண்டு போகப்பட்டான். அன்னைக்கு உள்ள அதே பவுலுடைய மாம்சம் தான் இருக்கு, ஆனா பழைய மனுஷன் உள்ள செத்துட்டான். வெளியே சரீரம் என்ன இருக்கு பார்த்தவொன்னே தெரியும், அதான் பவுல். ஆனால் உள்ளுக்குள்ள இருந்த பழைய பவுல் என்னவாயிட்டாரு? செத்துட்டாரு. ஸ்தேவானை கொல்லுவதற்கு அவன் என்னவா செஞ்சானா? சம்மதித்திருந்தான். அப்ப அவனுக்குள்ள ஒரு கொலை வெறி இருக்கு, மாம்ச வைராக்கியம் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு மார்க்க வைராக்கியம் இருக்கு. கொண்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், என் மதத்தை காப்பாத்தி ஆகணுங்கிறதான வைராக்கியம் இருக்கு. இது மாம்சம். ஆனால் உயிர்த்தெழும்போது அவன் சொல்றா, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையா இருக்கிறது. எந்த இஸ்ரவேலர்? என்னை அடிக்கிற இஸ்ரவேலர். நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? துரத்திக்கிட்டு வராங்க. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனா தேடி வந்து கல்லடிக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல போய் நின்று இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண உடனே வாக்குவாதத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற பணக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ண முடியாதபடி, சுவிசேஷம் சொல்லாதபடி பட்டணங்கள் தோறும் நான் அடிக்கப்பட்டேன். ஆனாலும் கூட அவன் சொல்றான், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இதுதான் உள்ளான மனுஷன் உண்மையா செத்ததுக்கு அடையாளம். இன்னைக்கு உள்ளான மனுஷன் செத்துருக்கிறானா? நமக்குள்ள உள்ளான மனுஷனுடைய காரியம் மாறி இருக்குதா? கசப்பு மாறி இருக்கா? மூர்க்கம் மாறி இருக்கா? பழைய சுபாவங்கள் மாறி இருக்கா? ஞானசானம் எடுத்த பிறகு நடந்திருக்கணும் இதெல்லாம். நான் சொல்றது, ஞானசானம் எடுத்து 10 வருஷம் 20 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்தும் இன்னும் என்ன இல்லை? சுபாவ மாற்றம் இல்லை. இன்னும் கிறிஸ்து வெளியே தெரியல. அவன் சொல்றான் பாருங்க, நான் அல்ல, என்னில் யார் தெரியுறா? கிறிஸ்துவே. பவுல் செத்துட்டாயா? அந்த பவுல் இந்த பவுல் கிடையாது. சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு சாட்சி இருக்கு. அதே தெருவில் அவன் குடிகாரனா என்ன பண்ணியிருப்பாங்க? வஸ்திரம் இல்லாமலாம் ரோட்டில் விழுந்து கடந்திருப்பாங்க. எங்கள் ஏரியாவில் அப்படி ஒரு சாட்சி இருக்கு. பிள்ளைகள் பாவம், அந்த 2 ஆம்பளை பசங்களும் வந்து அந்த வஸ்திரத்தை மூடி தூக்கிட்டு போவாங்க அப்பாவை. அவ்வளோ அவனுங்களுக்கு அவமானமாக இருக்கும். ஆனால் அதே மனுஷன் அதே தெருவில் கையில் வேதாகமத்தை தூக்கி கொண்டு நடந்துட்டு போறாரு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் ஒரு நாள் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், இவர் கூட நின்று கேங்கில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம், ஒரு காலத்தில் குடிச்சிருந்தவங்கலாம் இப்போ அதே மாதிரி நின்று குடிக்கிறாங்க ரோட்டில். இது நடக்கிற ரோட்டில் நடக்குது. நான் அந்த வழியாக அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு இடத்துல நின்று நான் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் அதை அவங்கள கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது அந்த கும்பலில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, டே வாடா வந்து ஒரு கப் குடிச்சிட்டு போ அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் இப்போ அதெல்லாம் தொடறதில்லை. என்னடா பெரிய சாமியார் மாதிரி பேசுகிற, சிரிச்சுட்டு இருக்கட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டார். இதுதான் பழைய மனுஷன் மரித்து நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல. இப்போ பார்த்தாலே தெரியும், அடுத்த வாட்டி அவர் வரும்போது அவர் சொல்ல வேண்டாம், அந்த கூட்டில் இருக்கவன் சொல்லுவான், அவன் பழைய ஆள் இல்லைங்க, அவன் ரொம்ப மாறிட்டான் அவன். இந்த சாட்சி வருதா? இந்த சாட்சி எல்லாத்துலேயும் வரணும். பேச்சில் வரணும், செய்கையில் வரணும், நடக்கையில் வரணும், உங்களுக்குள்ளேயே வரணும், சிந்தனையில் வரணும். வெளியே கூட நம்ம என்ன செஞ்சுருப்போம், எல்லாருக்கும் முன்னாடி பொய்யான சாட்சியெல்லாம் வாங்கிடுவோம். வெளியே பார்க்குறவங்க கூட நம்மளை ஏமாந்துருவாங்க. உள்ள தெரியும் மாறி இருக்கிறோமா இல்லையான்னு. என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்கிறவர் இருக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கணும், இவன் என் பிரியமான குமாரன் என்று. நாம சாட்சி எங்க எதிர்பார்க்கிறோம்? சர்ச்சில் எதிர்பார்க்கிறோம். சர்ச் எங்க எதிர்பார்க்கிறோம்? வீட்டில் எதிர்பார்க்கிறோம். சில நேரத்தில் சர்ச்சில் ஏமாந்து சாட்சி கொடுத்துருவாங்க, சில நேரத்தில் வீட்டில் ஏமாந்து சாட்சி கொடுத்துருவாங்க. கணவனை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், பிள்ளைகளை ஏமாத்திரலாம், சபையில் போதகரை ஏமாத்திரலாம். ஆனால் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கொடுக்கணும், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று. அவர் சாட்சி கொடுக்கணும், பூமியில் சாந்த குணம் கொண்டவர்களில் இவனை போல ஒருவனும் இல்லை என்று. அவர் சாட்சி கொடுக்கணும், என் பிரியமான புருஷனே என்று. அவர் சாட்சி கொடுக்கணும், என் மனதுக்கு இவன் ஏற்றவன் என்று. அந்த சாட்சி கொடுக்கிறாரா? அந்த பழைய மனுஷன் செத்துருக்கிறானா? நீங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. உயிர்த்தெழுதல பங்கடையணும்னா முதல்ல பழைய மனுஷன் செத்துருக்கணுமே. அவனே சாகாம உயிர்த்தெழுதல எப்படி பங்கு? செத்தா தானே உயிர்த்தெழுதல் வர முடியும். இன்னும் சாகலையே, இன்னும் இருக்கே. ஆள் இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, ஆள் இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் எதிரிலையும் ஒரு மாதிரி சாட்சி, ரூமுக்குள்ள போனா வேற சாட்சி. நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க மனுஷன் பார்க்கறான்னு, உள்ள போனா கர்த்தர் பார்க்கறாரு. அது அதை விட மோசம். மனுஷன் கண்ணை ஏமாத்திரலாம், யார் கண்ணை ஏமாற்ற முடியாது? கர்த்தர் கண்ணை ஏமாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவே மரித்த பிறகுதான் உயிரோடு கூடி எழுந்தார்.
நீங்கள் மரிக்காவிட்டால் உயிரோடு கூட எழ முடியாது. நான் எப்பவும் சொல்கிறதா இப்பவும் சொல்கிறேன். ஒரு ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ, இல்லை ஒரு ஆவிக்குரிய செய்தியை தொடர்ச்சியாக கேட்கறதுனாலையோ, இல்லை நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனாலையோ பரலோகத்துக்கு போவோன்னு கனவு கூட காணாதீங்க. ஏன்னா ஆவிக்குரிய சபையில் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கோட்டா கட்டி நாங்களாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இவங்க நம்ம சர்ச்சு மெம்பரு 22% இடஒதுக்கீடு கொடுங்கலாம் சேர்க்க முடியாது உங்களுக்கு கொண்டு போய். நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் கூட உங்கள் உள்ளான மனுஷன் மரித்திருக்கணும். நீங்கள் ஊழியம் செய்திருந்தாலும் கூட உங்கள் உள்ளான மனுஷன் மரித்திருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷன் மரிக்கல? இன்னும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் நாம் மரிக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் சில நேரங்கள் அந்த பாவம் என்ன செய்யும்? திடீர்னு வந்துடும். திடீர்னு அந்த பாவம் எட்டி பார்த்துரும். ஒரு சிலர் எங்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தாவி அபிஷேகம் கூட பெற்றுட்டோம், ஆனால் அவ்வப்போது இந்த பாவம் என்ன செய்யுது? எங்களுக்குள்ள எட்டி பார்க்குது, வந்துடுது. அப்போது எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வருது. சில தம்பிங்கெல்லாம் கேட்குறான், எனக்கு அந்த குற்ற உணர்வு வருது, நான் இனிமேட்டு பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் பரலோகம் போவேனாண்ணா அப்படின்னு கேட்குறான். அந்த உணர்வு வர்ற வரைக்கும் சரி. நீ பாவம் செஞ்ச உடனே உனக்கு என்ன வருது? தப்பு செஞ்சிட்டேன்னு உணர்வு வருது இல்லை, அது வர வரைக்கும் சரி. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உன்னை உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, இல்லை இல்லை நீ செஞ்ச தப்பு. உன் மாம்சம் சில நேரங்களிலே என்னவாகிறது? பலனாகிறது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சில நேரங்களில் உங்கள் மாம்சம் என்னவாகுது? கொஞ்சம் பலமாகி அந்த அந்த பாவத்தை செஞ்சிடுது. உடனே ஆவியானவர் உணர்த்துறார், இல்லை இல்லை நீ இது என்ன செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆவியானவர் உங்களை டேக் ஓவர் பண்ண தொடங்குவார். ஒரு நாள் வரும், அந்த பாவம் முழுவதுமாக ஜெயிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கே தெரியாது, உங்கள் பழைய மனுஷன் முழுவதுமாய் ஒழிந்து போயிருப்பான். எத்தனை பேர் அப்படி மரிச்சு போயிருக்கிறாங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு என்று வேற சாட்சியா நின்று இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு சாட்சி அதான். அதனால நீங்க விழுந்து போறதை குறிச்சோ அல்லது பலவீனப்படுறதை குறிச்சோ நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. விழுந்து கிடக்கிறது தான் தப்பு, விழுந்து எழுந்துச்சுட்டா கரெக்ட். ஒருவேளை விழுந்துட்டோம், திருப்பி என்ன செஞ்சிடணும்? எழுந்துடணும். அந்த உணர்வு வரணும். சிலருக்கு அந்த உணர்வு வராது. நான் செஞ்சது சரிதான், நான் அதுலேயும் கொஞ்சம் பழிய தூக்கி போடுவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த சூழ்நிலையிலால தான் நான் என்ன செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். சூழ்நிலை அப்படி தான் செய்யும். அதான் பிசாசுடைய வேலை. பிசாசு உங்களை தொட முடியாது. எதை தான் தொடுவான்? உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை தான் தொடுவான். பிசாசுக்கு உங்களை தொடர்றதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல? அதிகாரம் கொடுக்கல. ஆனால் எதை கொடுத்துருக்கிறாரு? உங்களை சுற்றி தொடர்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அவன் எல்லாத்தையும் மாற்றி வைப்பான். ஒரு காலத்தில் நீங்கள் போகும்போது தெருக்களில் அருவருப்பான போஸ்டர்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு காலத்தில் அதை பார்த்துக்கிட்டே போயிருப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் போகும்போது அதை பார்க்க கூடாதுன்னு எனக்கு என்ன வருது? ஒரு எண்ணம் வருது இல்லை, இதுதான் உங்கள் புது மனுஷன் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் இன்னும் பழைய மனுஷன் என்ன ஆகலை, ஜெயிக்கப்படலை. அப்படி சில நேரத்தில் திரும்பி என்ன செஞ்சிடறோம்? பார்த்துடுறோம். பார்த்த உடனே ஒரு உணர்வு, சே பார்த்துட்டோமே. நான் சொல்கிறது வெறும் நாட் ஓன்லி ஃபார் போஸ்டர்ஸ். அது மேபி யுவர் இன்டர்நெட், மேபி யுவர் செல்ஃபோன், உங்கள் கையில் இருக்கிறது எது வேணா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஐயோ நான் பார்த்துட்டேனே, இப்படி செஞ்சுட்டேனே. உடனடியாக ஒரு மன்னிப்பு. அந்த மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஓகே. எப்போ நான் செஞ்சது, நான் என்ன பண்ண முடியும், இது இப்படியே தான், அதெல்லாம் அப்படித்தான் எல்லாரும் பண்ணுறாங்க, நான் பண்ணால் என்ன அப்படின்ற உணர்வு வந்துருச்சுன்னா இங்கே தான் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே என் உள்ளான மனுஷன் என்ன ஆகணும்? முழுவதுமாக சாகணும். முழுவதுமாக என்ன செஞ்சிடணும்? சாகணும். முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்றால் உங்கள் உள்ளான மனுஷன் என்னவாகணும்? சாகணும். ரெண்டாவது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல். இப்போ இயேசு மரிச்சிட்டாரு, உயிரும் எழுந்துட்டாரு. இப்போ இயேசு உயிர்த்தெழுதல் வந்துட்டார்ல, வாரத்தின் முதலாம் நாள் என்ன வந்துட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்போ உள்ள போய் பார்க்குறாங்க, என்ன இல்லை? சரீரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு தகுதி ஆகணும்னா ரெண்டாவது
உன் மாம்ச சரீரத்தினுடைய அந்த காரியம் முழுவதும் மறைந்து போயிருக்கணும். உன்னை பார்த்தா கிறிஸ்துவைத்தான் பார்க்கணும். உன்னை பார்த்தா பழைய ஞாபகம் எதுவுமே வரக்கூடாது. உன்னுடைய மாம்சம் காணாமல் போயிருக்கணும். இது எப்படிங்க சாத்தியம்? அடுத்த கேள்வி. இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன கேள்வி? இது எப்படி சாத்தியம்? நம்ம சரீரம் காணாமல் போகுமா? நல்லா போகும், நல்லா போகும். நல்லா கவனிங்க. இப்போ லாசரு 4வது நாள் என்னவாகிறாரு? உயிரோடு எழும்புறாரு. லாசரு வெளியே வரும்போது அது லாசருன்னு தெரியுது. கரெக்ட் தானே? லாசரு வெளியே வரும்போது எதோட வந்தார்? அவர் சரீரத்தோட தான் வந்தார். அப்போ உயிர் தெழுந்த பிறகு அது யாருன்னு தெரியுது? லாசருன்னு தெரியுது. இப்போ இயேசு உயிர் தெழுந்து வெளியே நிற்கிறாரு. மகதலேனா மரியாள் யாருன்னு நினச்சாங்க? தோட்டக்காரர் என்று எண்ணி எம்மாவூர் சீஷரோட பேசிக்கிட்டே போறாரு. யாருன்னு நினைச்சாங்க? யாரோ ஒரு வழி போக்கன் ஒருத்தர் பேசிக்கிட்டு போறாரு. அப்படின்னா லாசரு உயிர் தெழுந்ததுக்கும் இயேசு உயிர் தெழுந்ததுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குல்ல. லாசரு 4வது நாள் உயிர் தெழுறாரு, இயேசு 3வது நாள் உயிர் தெழுறாரு. இந்த உயிர் தெழுதல நிற்கும் போது லாசரு உயிர் தெழும் போது அது லாசர் என்று தெரிகிறது. இயேசு உயிர் தெழும் போது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. ஏன்? ஒரே ரீசன். லாசரு மரித்தான், உயிரோடு எழுந்தான். ஆனால் அவன் மாம்சம் இன்னும் எங்க இருக்கு? அங்கேயே இருக்கு. இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆனா என்ன இல்லை? அவருடைய மாம்சம் இல்லை. எப்பொழுது உன் சரீரம் காணாமல் போகிறதோ, உன் மாம்சம் காணாமல் போய், இப்ப இயேசு எப்படி நிற்கிறாரு? ஆவிக்குரிய சரீரத்தில் நிற்கிறார், மாம்ச சரீரத்தில் நிற்கல. அப்போ உயிர்த்தெழுதல பங்கடையணும்னா உன் மாம்ச சரீரம் என்னவாகணும்? காணாமல் போகணும். இந்த மாம்ச சரீரம் முழுவதுமா என்ன ஆகணும்? காணாமல் போகும். போகுமா? வாய்ப்பு இருக்கா? அப்படி பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் போது சீஷர்களுக்கு உள்ளே வந்து இறங்குறார். இப்போ அங்க நிற்கிறது பேதுருன்னு தெரியுது, அங்க நிற்கிறது யாருன்னு தெரியுது? யோவான்னு தெரியுது, அங்க நிற்கிறது சீஷர்கள் 120 பேர், எல்லாரையும் தெரியுது. அதே நேரத்தில் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆவியானவர் யாருக்குள்ள வந்தாரு? சீஷர்களுக்கு உள்ளே வந்தாரு. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் எங்க போனாரு? ஆவிக்கு உள்ள போனாரு. ஆவி எனக்குள்ள வரத்துக்கும் நான் ஆவிக்குள்ள போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். எனக்குள்ள ஆவியானவர் இருந்தாலும் வெளியே நான் எப்படி இருக்கிறேன்? மாம்சத்தில் தான் இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள மாம்சம் இருக்கு, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை சரி பண்றதுக்கு போராடுறாரு, சரி ஆகிட்டே இருக்கிறேன். ஆனாலும் இன்னும் என்ன இருக்குது? எனக்குள்ள மாம்சம் இருக்க தான் செய்யுது. மாம்சம்னா என்ன? மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்புறம் யோவான்லையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் என்னவா இருக்குது? உலகத்தில் உண்டானவைகள். இதெல்லாம் நமக்கு இருக்கு, இவ்வளவும் இருக்கு. இதுக்குள்ள நமக்குள்ள யாரும் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இப்ப அவர் எனக்குள்ள இருந்து 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 எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் வரும், நான் யாருக்குள்ள போயிடுவேன்? பரிசுத்த ஆவிக்குள்ள நான் போயிடுவேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவி வந்தாலும் என்னை பார்க்கும் போது எம்டி ஜெகன்னு தெரியும். ஆனால் நான் பரிசுத்த ஆவிக்குள்ள போயிட்டா என்னை பார்க்கிறவனுக்கு நான் எப்படி தெரியும்? நான் அல்ல, பரிசுத்த ஆவி தான் தெரியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் செத்தவனை போல நான் விழுந்தேன். ஆவிக்குள்ளாகும் போது இவன் எப்படி சரீரம் என்னவாயிடுது? செத்தவனை போல கிடக்கிறான். இவன் ஆவிக்குள்ளாகிறான். இவன் ஆவி எங்க போயிருது? பரிசுத்த ஆவி ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள போகுது. இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். பரிசுத்த ஆவியை பெற்ற யோவான் ஒரு நாள் வருகிறது, அவர் எங்க போறாரு? ஆவிக்குள்ளாக. அவர் ஆவிக்குள்ளாக போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எது காணாம போயிடும்? மாம்சம் காணாம போயிடும். மாம்சம் இருக்காது. இனி யோவானை பார்த்தாலும் எப்படி தான் பார்க்கணும்? ஆவியில தான் பார்க்கணும். நீங்களும் நானும் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும். வர முடியுமா? முடியும். ஏன்?
முதல்ல நமக்கு அந்த ஆசை இருக்கணும். நமக்கே இன்னும் இந்த மாம்சத்தை விடுறதுக்கு என்ன இல்லை? ஆசை இல்லை. இந்த மாம்சத்து மேலே இன்னும் என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் இந்த மாம்சத்தின் மேலே விருப்பம் இருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் மாதிரி தானே, நம்ம என்ன எக்ஸ்ட்ராடரியாக ஒன்றும் கேட்கலையே, எல்லாரும் என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் நாமளும் விரும்புகிறோம். நார்மலாக எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறோம் அதான் நான் எதிர்பார்க்குறோம். அது உலகம். ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, அது உலகத்தில் எதையுமே விரும்பாது. நான் சொல்கிறது புரியுதா? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. எங்கே போகிறீங்க ஆண்டவரே? உனக்கு என்ன கேட்டேன்? நித்திய ஜீவனை கேட்டேன். சரி, என் பின்னாடி வா. எங்கே போகிறீங்க? கொல்கத்தாக்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? சாக போகிறேன். நான் உங்களை கேட்டது என்ன? நித்திய ஜீவன். நீங்கள் எங்கே கூப்பிட்றீங்க? சாவை கூப்பிட்றீங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் என்ன ஆகணும்? நீ செத்தாதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். நீ சாகாமல் நித்திய ஜீவன் சுதந்திரிக்க முடியாது. அப்போ நான் செத்து என் சரீரம் முழுவதும் என்ன ஆகணும்? காணப்படாமல் போகணும். என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும். என்னை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? கிறிஸ்து தெரியணும். என்னை வெளியே பார்த்தா இல்லைங்க இவர் வேற மாதிரி இருக்கிறாரு. இப்போ பாருங்க, கீழே நிற்கும் போது மோசே நல்லா தெரிகிறார். இப்போ மலைக்கு மேலே ஏறுறாரு, கீழே இறங்குறாரு. இறங்கி வரும்போது மோசே முகம் எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கு. இப்போ அவனால் எதை பார்க்க முடியல? மோசையின் முகத்தை பார்க்க முடியவில்லை. உடனே சொல்கிறான், முக்காடு போட்டுக்கோ. ஓகே, ரைட். இப்போ மோசேவின் முகத்தை பார்க்க முடியல, முக்காடு போட்டாச்சு. கீழே வந்தார் மோசே. கொஞ்ச நாள் ஆன பிறகு மோசே எப்படி இருப்பார்? நார்மலாக இருப்பார். திருப்பி மோசே முகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடிஞ்சிச்சு. ஜனங்களாம் என்ன செய்கிறாங்க? பார்த்து பேசுகிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்போது கொஞ்ச நேரம் அந்த சமூகத்திலிருந்து வந்தால் மோசே மேலே என்ன இருக்குது? கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ். அதை இவன் பார்க்குறான், பார்க்கல, வேற விஷயம். இப்போ மோசே முகம் எப்படி மாறிடுச்சு? அந்த பிரசன்ஸில் மாறிடுச்சு. எப்பொழுதும் தேவனோடு கூட இருந்தால் எப்படி இருக்கும்? எப்போவுமே உன் மேலே அந்த பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறோம். நீ அல்ல, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளியே தெரிவார். உன்னை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? கிறிஸ்துவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உன் பழைய மனுஷன் தெரிய மாட்டான் அவங்களுக்கு. உன்னை பார்க்கிறவர்களுக்கு கிறிஸ்து தெரியும். உன் முகத்தில் ஒரு சாந்தம் இருக்கும், உன் முகத்தில் ஒரு பிரசன்ஸ் இருக்கும், உன் முகத்தில் ஒரு தெய்வீகம் இருக்கும். உன்னை பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நானும் வரணும். ஒரு பெரிய பரிசுத்தவான், சென்னையில் ஒரு மிகப்பெரிய சபையினுடைய ஸ்தாபகர் அவர். அந்த பரிசுத்தவான் கூட இருந்தவர் எனக்கு ரொம்ப நெருங்கினவர். அப்போ அவர் சொன்ன சாட்சி இது. அந்த பரிசுத்தவான் காலையில் குளிச்சுட்டு அவருடைய ஆஃபீஸில் போய் சேரில் அப்படி உட்காருவார். உட்கார்ந்த உடனே அவர் ஒன்றுமே செய்ய மாட்டாராம், இப்படி குத்திகிட்டே இருப்பாராம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு குத்திகிட்டே இருப்பாராம். அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுற மெத்தட் இது. இப்படி குத்திகிட்டே இருப்பாராம். அவர்கிட்ட காலைல 9 மணிக்கு மேலே அவரை பார்க்க வரவங்க அந்த ரூம்குள்ளே வருவாங்களாம். உள்ளே நுழைஞ்ச உடனே தங்களை அறியாமலேயே அவர் முகத்தை பார்த்த உடனே அவர்களுக்குள் பாவ உணர்வு வருமா. அந்த பரிசுத்தவனுடைய பிரசன்ஸுக்கு முன்னாடி அவங்களால என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. பார்க்க முடியாமல் வந்ததையே மறந்துட்டு, ஐயா நாங்கள் அப்புறம் உங்களை பார்க்குறோம் ஏன்னு அழுதுகிட்டே வெளியே போவாங்களாம். ஏன் வந்தாங்க, என்ன பேச வந்தாங்க, அது அவருக்கு தெரியவே தெரியாது. அவங்களும் மறந்துட்டாங்க. ஆனால் அவர் முகத்தை பார்க்கும்போது அங்கே அந்த மனுஷன் அல்ல, அந்த தேவனுடைய பிரசன்னம் அந்த முகத்தில் இருக்கு. உன்னை பார்த்தா அப்படி ஒரு சாயல் வரணும், நம்மளை பார்த்தா அப்படி ஒரு தோணணும். நமக்கு இப்போ யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 33 வயசு தான் இல்லையா? யங்ஸ்டர். அதுவும் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? கருப்பாக அழகெல்லாம்லாம் கிடையாது. இயேசு எப்படிப்பட்டவர்? பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. ஒரு 33 வயசு யங்ஸ்டர், 10,000 பேர்களிலே சிறந்தவர் அந்த ஊரில் இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தருக்கு கூட அவரை பார்த்தால் எந்த எண்ணமும் தோணவே இல்லை பாருங்க. அவரை பார்த்தால் தேவனை பார்க்கறதாவே பார்த்தாங்க பாருங்க. அந்த விபச்சார ஸ்திரீ நிற்கிறாங்க, இவ்வளோ பயலையும் பார்க்குறாங்க. அத்தனை பேரை பார்த்தா பாவின்னு தெரியுது, மாம்சம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அதே நேரத்தில் இவரை பார்த்தால் தேவனாக தெரியுது. சமாரிய ஸ்திரீகிட்ட யாரை பார்த்தாலும்
வேற விதமா 5 கணவர்னு தெரியுது. ஆனா இயேசுவை பார்த்தா வேற விதமா தெரியுது. அதற்கு காரணம் சமாரிய ஸ்திரீ அல்ல, கிறிஸ்துவின் மேல் இருந்த மகிமை. அந்த மகிமை உங்க மேலே என் மேலேயும் வந்தா உன்னையும் என்னையும் கண்டாலே ஒரு தெய்வீக பிரசன்னம் முகத்துல வரும். உன்னை என்னையும் பார்க்கும்போது அப்படிதான் தோணும், வேற எண்ணமே தோணாது. அப்படி ஒரு தெய்வீக பிரசன்ஸ் உன் முகத்துல இருக்கும். அது இருக்கா? அதுதான் உன் மாம்சம் மறைஞ்சதுக்கான அடையாளம். உன்னை பார்த்த உடனே ஒரு இச்சை வருது, இல்லை உன்னை பார்த்த உடனே ஒன்று தோணுது அப்படின்னு சொன்னா இன்னும் உன் மாம்சம் என்ன ஆகலை? சாகலைன்னு அர்த்தம். உன்னை பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிரசன்னமும் ஒரு தெய்வீக பயமும் வருதுன்னு வச்சுக்கேன், அப்பதான் உன் மாம்சம் சாக தொடங்கி இருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்கிற ஆவி உன்னை டேக் ஓவர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன், திருமணமாகாதவர், முழுவதுமாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவன் வீட்டாரே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை திருப்பி உலக வாழ்க்கைக்கு திருப்புறதுக்காக தன் சொந்த அந்த முறை பெண்ணையே அவரிடத்துல போய் அவரை மயக்கும்படி, அவரை திருப்பி உலக வாழ்க்கைக்கு திருப்பும்படி அனுப்பி வைக்கிறார். அந்த பெண் அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அவர் இருக்கிற அறைக்குள்ளே போகிறாங்க. அந்த அறையை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அந்த தேவ மனுஷன் உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க போன நோக்கம் அவரை எப்படியாவது திருப்பி உலக வாழ்க்கைக்கு இழுக்கணும். அந்த தேவ மனுஷன் திரும்பி பார்த்ததோடு சரி, யார் வந்திருக்காங்கன்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. பார்த்த பார்வையிலே பாவ உணர்வு அடைந்து அவள் செத்தவளை போல விழுந்து கடைசியில் எல்லாரும் வந்து உண்மையை சொல்லி அவளை வெளியே தூக்கிட்டு போனாங்க. இதுதான் உன் மேல் இருக்கிற தெய்வீக பிரசன்னம். இந்த இடத்துக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வரணும். அதுதான் சரீரம் காணாமல் போகுதல். உன் பழைய மனுஷன் காணாமல் போய் ஆவி வெளியே தெரிய ஆரம்பிக்கும், தெய்வீக பிரசன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது உயிர்த்தெழுதலுடைய 2வது ஸ்டேஜ். கடைசியாய் நீ உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னா இயேசு என்ன செய்தார்? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி, நல்ல கவனிங்க, அநேக தெளிவான திஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு மரிச்சிட்டாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். பழைய சரீரம் செத்து அவர் உயிர் தெழுந்தாருங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனா இப்போ அவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா உயிர் தெழுந்து இன்னும் என்னவா இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாருன்றதை என்ன பண்ணி ஆகணும்? ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? சும்மா கதை விடுறாங்க, உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார்னு சொல்லி. அவர் உயிர் தெழுந்துதான் ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லு, நம்ம சொல்லுவோம் இல்லை? அப்ப அந்த உயிர் தெழுந்தார் என்பதை அவர் என்ன செய்யறாரு? அநேக திருஷ்டாங்கங்களினாலே அவர் என்ன செய்யறாரு? அநேக திருஷ்டாங்கத்தினாலே அவர் தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இதுதான் 3வது ஸ்டேஜ். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் மரித்திருக்கணும். 2வது உங்கள் பழைய மனுஷன் காணாமல் போயிருக்கணும், ஆவி வெளிப்பட்டு இருக்கணும். 3வது உங்களுக்குள் தேவன் உயிரோடு கூட, ஆவியில உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்கணும். இந்த நிரூபிக்கிறதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசு மாம்சத்தில் இருந்த வல்லமைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கும்போது மாம்சம் செய்த கிரியைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியில செய்கிற கிரியைக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்குது. இயேசு உயிரோடு இருக்கும்போது 5000 பேர் அவரை தேடி வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? வசனம் சொல்லுது, எதுக்காக வந்தாங்க? அப்பத்துக்காக தேடி வந்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை அப்பத்துக்கு தேடுகிறீர்கள். இது மாம்சத்தில் இருக்கும்போது. ஆனால் ஆவியில் இருக்கும்போது இயேசு பேதுருவின் மூலமாக, பேதுரு எந்திரிச்சு பேசுறாரு. பேதுரு ஆவியில் இறங்கிட்டாரு. இப்போ பேதுரு பேசுறாரு. பேசும்போது 3000 பேர் என்ன ஆகுறாங்க? இவன் எதுக்கு தேடி வரல?
அப்பத்துக்கு தேடி வரல, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்களோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அடுத்த மீட்டிங் எத்தனாயிரம் பேர்? 5000 பேர். அப்போ 3000 பேர், 5000 பேர், இவங்கெல்லாம் எதுக்கு வரல? அப்பத்துக்கு வரல. எதுக்கு வந்தாங்க? உனக்குள்ள இருக்கிற தேவனை தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க தேவனை எதுக்கு தேடி வந்தாங்க? அப்பத்தை தேடி வந்தாங்க. ஆனா இங்க பேதுருவை தேடி வராங்க. எதுக்கு தேடி வராங்க? தேவனை தேடி வராங்க. அதுதான் உனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய டிஃபரன்ஸ். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு. நான் இப்படி சொல்றதை நீங்க கரெக்டா மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தப்பா புரிஞ்சிடாதீங்க. பல தான தர்மங்கள் நடக்குது, சரியா? பல தான தர்மங்கள் நடக்குது. தங்கள் தங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன செய்யறாங்க? தான தர்மங்கள் பண்றாங்க, உதவிகள் செய்யறாங்க. நம்ம எல்லாருமே செய்கிறோம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. புறஜாதியாரும் செய்கிறார்கள் தங்கள் தங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அவங்கள தேடி வரவங்களாம் எதுக்கு தேடி வராங்க? எதுக்கு தேடி வராங்க? உதவிக்கு தேடி வராங்க. இதை தப்புன்னு சொல்லல. இது தேடி வருவது மாம்சத்துக்கான ஒரு தேவை பூர்த்தி அடைவதற்கு, ஒரு சாப்பாட்டுக்கோ, ஏதோ ஒரு தேவைக்காகவோ, ஒரு மருத்துவ உதவிக்காகவோ, அல்லது ஒரு பொருள் உதவிக்காகவோ, படிப்பு உதவி, ஏதோ ஒன்றுக்கு வராங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம மட்டும் பண்ணலை, யாரும் பண்ணுறா? புறஜாதியாரும் பண்ணுறாங்க. அது அன்னதானமாக இருக்கட்டும், அல்லது அன்றாட உதவியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வர்றாங்க. ஆனால் இது மாம்சத்தில் இருக்கிறவர்களை மாம்சத்துக்காக தேடி வருதல். இதுதான் இயேசுகிட்ட வந்தாங்க. எங்களுக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். எங்களுக்கு என்ன வேணும்? காது வேணும், சாப்பாடு வேணும். அநேக தரித்திரருக்கு பண உதவி இயேசு பண்ணியிருக்கிறார். கடைசியில் யூதாஸை பார்த்து சொல்லுவார், நீ செய்வதை துரிதமாய் செய் அப்படின்னு சொன்ன உடனே சீசர்கள் என்ன நினைச்சாங்களாம்? அவர் தரித்திரருக்கு உதவி செய்கிறார் என்றோ, இல்லை பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார் என்றோ நினைத்து கொண்டார்கள்னு இருக்கு. அப்படின்னா அவர் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? தரித்திரருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அநேகர் இயேசு எதுக்கு தேடி வந்திருக்கிறாங்க? ஹெல்ப்புக்கு தேடி வந்திருக்காங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தபோது இப்போ சொல்றாரு பேதுரு, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்கிட்ட என்ன கிடையாது? காசு கிடையாது. உனக்கு உதவி செய்யறதுக்கு என்கிட்ட இல்லை, அவ்வளோதான். உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல, என்கிட்ட என்ன இல்லை? இல்லை. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்த அந்த வல்லமை என்கிட்ட இருக்கு. அந்த வல்லமை உனக்குள்ளே இப்பொழுது கிரியை செய்யும். நீ எழுந்து நட. இதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. எப்போ ஆவிக்குரிய தேவைக்காக மனுஷன் உன்னை தேடி வரானோ அப்போதுதான் நீ உண்மையிலேயே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிறேன்னு அர்த்தம். மாம்சத்துக்காக தேடி வருவாங்க, தப்புன்னு சொல்லல. இன்னும் நீ மாம்ச உதவி செய்கிறவனாய்த்தான் அவர்கள் கண்களுக்கு படுகிறாயே ஒழிய ஆத்ம உதவிக்கு அவர்கள் உன்னை இன்னும் தேடவில்லை. ஆத்ம உதவிக்கு தேடணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு நீங்க வேணும்னு ஒருத்தன் தேடி வரான்ல, எனக்குள்ள ஒரு மனபாரம் இருக்கு, அது போகணும்னு தேடி வரான்ல, எனக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் வேட்க இருக்குது, நான் இன்னும் வளரணும், என்ன செய்யணும், இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு வரான்ல, அதுதான் உண்மையிலேயே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குன்னு அர்த்தம் உனக்குள்ள. அதுக்கு தான் ஜனங்க ஒன்று தேடி வரணும். நமக்கு ஒரு பெருமை வருதுன்னா, நாம செய்யற உதவியை பார்த்துட்டு 4 பேர் தேடி வரும்போது நமக்கு என்ன வருது? ஒரு எண்ணம், நம்மளையும் 4 பேர் தேடி வராங்க, நம்மளால 4 பேர் பிழைக்கிறாங்க, நம்மளால முடிஞ்சது செய்கிறோம். இதை குற்றமாக சொல்லலை. ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்தது இதற்காக அல்ல. இந்த உதவியை நீங்கள் செய்யாவிட்டால் யாராவது கண்டிப்பாக செய்வார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாத உதவி ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆன்மீக உதவி, ஸ்பிரிச்சுவல். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா ஜனங்க என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. அவங்க ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நாங்க பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நாங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அப்படி ஒரு தேவையோட ஜனங்கள் உன்னை தேடி வரும்போது தான் நீ உயிர்த்தெழுதல் வல்லமைக்குள்ள வந்திருக்கிறேன்னு அர்த்தம். இன்னும் உன்னை அவங்க ஏதோ மாம்ச தேவைக்காகவே தேடுகிறாங்க அப்படின்னா there is a mistake.
இன்னும் எனக்குள்ள என்ன இருக்கு? அவங்க எதிர்பார்க்கிற மாம்சம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். நாம் அவங்க எதிர்பார்க்குற மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறோம் அல்ல. இப்போ நான் அவங்கள கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. உங்களை வந்து கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஒரு 25,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு. இது சரியா பிரதர்? எனக்கு டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணா எனக்கு சுகமாகும் நான் நம்புகிறேன். நான் கர்த்தர் எனக்கு என்னை உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறாரு. என் சொப்பனத்தில் பேசினார், தரிசனத்தில் பேசினார். எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்னை கண்டிப்பாக சுகமாக்குவார். இது சரியா? உங்களை கர்த்தர் எதுக்கு அனுப்புனாரு? ஹீல் பண்ணுறதுக்கு அனுப்புனாரா? உதவி செய்ய அனுப்புனாரா? ஹீல் பண்ணுறது தான் உங்களுடைய பிரதானமான வேலை. இப்போ நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக எதை கொண்டாந்துட்டீங்க? நம்ம மாம்ச உதவி செஞ்சு நம்ம என்ன ஆயிட்டோம்? அதுக்கு வி சாட்டிஸ்ஃபைடு. எதில் சாட்டிஸ்ஃபைடு? என்னால் ஆனதை நான் செய்கிறேன். மாம்ச உதவி செய்கிறது தப்பல்ல, இது ஒரு ஸ்டாண்டர்ட். இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரணும்னு நான் சொல்கிறேன். இப்பொழுது கிறிஸ்து உங்கள் மாம்சத்துக்குள் இருக்கிறார், நீங்கள் மாம்ச உதவி செய்கிறீங்க. இந்த மாதிரி உதவி செய்யணுங்கிற எண்ணம் வர்றதே கிறிஸ்து கொடுக்கறது தான், இல்லைன்னா வராது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவன் என்ன செய்ய போகிறானோ அதை ஆவியில் நீங்கள் செய்யணும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? சில காரியங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை? எங்கள் வீட்டில் பசி, பிள்ளைகளுக்கு அரிசி இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பசி அடைக்கிறேன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? நம்மளால் என்ற உதவியை செய்யணும். அதனால தான் சொன்ன ஆரம்பத்திலே சரியாக என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். சில நேரத்தில் சில மாம்ச தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இருக்கிறது நாம் சொல்கிறோம். ஆனால் உன்னை தேடி வருகிறவன் வெறும் மாம்ச உதவிக்காக மட்டும் வரக்கூடாது. அங்கே போனால் எனக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க? காசு கொடுத்து தான் அனுப்புவார் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு ஒரு மனுஷனுடைய சாட்சியை கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியம். அந்த மனுஷன் இடத்துல வரும்போது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய போட்டிருந்த காதில் அந்த கம்மல், மூக்குத்தி, அப்புறம் வளையல் எல்லாத்தையும் கட்டி பைக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு அந்த மனுஷங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த மனுஷன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, உதவின்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா செய்யாமல் அனுப்பவே மாட்டார். இப்போ இந்த அம்மா வந்து இப்படி எல்லாம் கழட்டிட்டு வந்து நிற்கிறத அந்த கூட இருந்த அசிஸ்டண்ட் பார்த்துட்டார். இந்த அம்மா வந்து நிற்கிது, ஐயா எனக்கு ஒரு உதவி வேணும். அந்த மனுஷன் எந்த ஒரு கோபமும் படாமல் கேட்ட உதவியை செஞ்சு அனுப்புகிறார். உடனே அந்த கூட அசிஸ்டன்ட் சொல்கிறார், ஐயா அந்த அம்மா எல்லாத்தையும் வச்சுட்டு மறைச்சிட்டு வேணுன்னே வந்து கேட்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா எங்கிட்ட வந்தால் கிடைக்கும்னு நினச்சி தானே வந்துச்சு. அது ஏழையோ பணக்காதோ அது வேறு விஷயம். அந்த அம்மாவுடைய எண்ணம் என்ன? இவர்கிட்ட போனால் கிடைக்கும், அதை நான் சாட்டிஸ்ஃபை அனுப்புகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இதே நிலையில்தான் உங்களையும் தேடி வருகிறார்கள் என்றால் உங்களுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அந்த மனுஷன்கிட்ட இருந்து நல்ல குவாலிட்டி, ஆனால் உங்களையும் அதே மாதிரி தேடி வந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு தேடி வரக்கூடாது. எதுக்கு தேடி வரணும்னு தெரியுமா? அங்கே போனால் உடைந்து போன என் ஆத்மாவை சுகமாக்குகிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அங்கே போனால் மரித்த என் பிள்ளையை நான் கண்டிப்பாக உயிரோடு கூட எழுப்பிக் கொள்ள முடியும். அங்கே போனால் 4 நாள் மரித்தவன் ஆனாலும் கூட அவனை எழுப்புகிறவன் ஒருவன் அங்கே இருக்கிறான். அங்கே போனால் இருதயம் நொறுங்குண்டவர்களை சுகமாக்குற ஆவியோடு கூட ஒருவன் அங்கே இருக்கிறான். அவங்ககிட்ட பேசினாலே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவன் கூட உட்காந்தா வேதத்திலேருந்து இது கிடைக்கும். அவன் கூட அந்த ஸ்பிரிச்சுவலி உன்னை தேடி வராங்க பாருங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். உங்களையும் என்னையும் மாம்ச உதவிக்கு தேடுறது தப்பு இல்லை, ஆவிக்குரிய உதவிக்கு தேடணும். எந்த இடத்துல பைபிளில் பாருங்கள். அதுக்கப்புறம் உயிர் தெழுந்த வல்லமை வந்த பிறகு அப்போஸ்தலர் ஜனங்க எதுக்கு தேடி வருவாங்க? வெறும் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி வருவாங்க. அற்புத அடையாளங்கள். அதற்கு பிறகு அவர் பாதத்தில் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்பதற்காக வந்தாங்களாம், இருக்கும்படி வேண்டி கொண்டார்களாம். அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்கள் நானும் வரணும். நிறைய பேருக்கு இதில் ஒரு எண்ணம் இருக்குது,
நீங்கள் உலக பிரகாரமாக உதவி செஞ்சீங்கன்னா உங்களை சுற்றி எப்பவும் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த 10 பேரும் நீ உதவி செய்கிற வரைக்கும் தான் இருப்பார்கள். நீ உதவி செய்வதை நிறுத்திட்டா என்ன ஆகும்? போயிடுவாங்க. உயிர்த்தெழுதல் வல்லமை உனக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்க, உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருது, உனக்குள்ள ஒரு வசனத்தில் ஒரு வெளிப்பாடு வருது, இல்லை உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் கிரியை செய்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வர கூட்டம் வந்து ஸ்டாண்டர்டான கூட்டம். மாம்சத்துக்கான கூட்டம் வராது. அதுக்கப்புறம் வர கூட்டம் எப்படி வரும்? ஸ்டாண்டர்டான கூட்டம். இவர்கிட்ட போனால் நல்ல டிஃபன் கிடைக்கும்ன்றவன் வரமாட்டான். அவர்கிட்ட போய் உக்காந்தோம்னா ஏதாவது வசனத்துலேருந்து 4 வார்த்தை கிடைக்கும். அவர் கூட போனோம்னா கண்டிப்பாக ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுப்பாரு. அப்படி வரமாட்டான். அந்த மனுஷன் கூட உட்காந்தோம்னா தொய்ந்து போயிருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அந்த ஆள்கிட்ட இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வந்தோம்னா ஆவி பற்றி எரியும். அந்த தாட்டு உன் மேலே வரணும். உன்னை அதுக்குத்தான் அவங்க தேடணும், வேற காரியத்துக்கு தேடக்கூடாது. இதெல்லாம் நடக்கும்போது கூட அதுவும் நடக்கும். உன் ஆவிக்குரிய தேவையை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கனாலே அவங்க மாம்ச தேவையும் தானே என்ன ஆகிடும்? ஃபுல்ஃபில் ஆகிடும். இன்னைக்கு நாம இந்த மாம்ச உதவி செய்யறதுலையே திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், செய்யறது தப்பு இல்லை. நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். என்னை தேடி வரவங்க ஆவிக்குரிய எனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுந்தல் வல்லமையை காணும்படி வர வேண்டும். அப்போ என்னுடைய மாம்சத்தில் தேவைக்கு கூட என்கிட்ட மாம்சம் இருக்கக்கூடாது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். தேவைக்கு கூட என்ன எதை தேடி வரக்கூடாது? என் மாம்சம் தேடி வரக்கூடாது, என் ஆவியை தேடி வரணும். எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய குவாலிட்டிஸை தேடி வரணும். அப்படி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் நானும் வந்துட்டோம்னா அவர் வரும்போது அவருக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். இப்போ நான் சொல்றது புரியுதா? மாம்சம் என்பதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? தப்பாக இருந்த மாம்சம் இச்சையாய் போய் இப்போ நல்ல சுபாவம் இருக்கு உங்களுக்குள்ள, உதவி செய்கிற சுபாவம். இந்த உதவி செய்கிற சுபாவத்தில் கூட என்ன இருக்குது? மாம்சம் இருக்கு. அந்த மாம்சம் கூட போகணும். அந்த மாம்சமும் போய் முழுக்க முழுக்க நான் எப்படி உள்ளவனாய் மாறணும்? ஆவியில மாறணும். இப்போ பாருங்களேன், ஒரு சாப்பாடு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆவிக்குரியவராய் மாறும்போது பரலோகத்திலேருந்து சாப்பாடு வருவதற்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணுவார். அது காக்கா கொண்டு வருமோ, தூதன் கொண்டு வருவானோ, யார் கொண்டு வருவானோ, தேவைன்னா வரும். அதுதான் எலிசா. அவ்வளோதான் எலிசா. அதெல்லாம் போவேனாப்பா, உட்காருங்கப்பா, சாப்பாடு வரும், தானா வரும். நீ தேவனை தேடு, எல்லாமே தானாகி நடக்கும். நீ இப்போது ஒரு மாம்சத்தில் எலியாவை பார்க்குறதுக்கும் ஆவியில் தேவனை பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? எலியா பரிசுத்தவான் தான், அவர் கூட இருக்கிறது நல்லது தான். ஆனால் அவரை பார்க்கறதை விட நான் எதை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன். நான் மாம்சத்தில் நல்லதை பார்க்குறவனாய் இருந்தாலும் இனி ஆவியில் பார்க்குறவனாய் மாறணும். அந்த இடத்துக்கு ஸ்டாண்டர்ட். நம்ம மாம்சனால கெட்டதே நினைக்கிறோம்ல, நம்ம நல்லதே மாம்சத்தில் செய்கிறோம்ல, அதையும் தாண்டி அதை ஆவியில் செய்யணும். எனக்குள்ள நல்லது செய்கிற மாம்சத்தை விட நல்லது செய்கிற ஆவி வளரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியாது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரும்போது பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இப்போ அந்த வசன வாசிங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பழைய சாயல் செத்து போய், என் மாம்சம் போய், என்னுடைய பழைய அடையாளங்களெல்லாம் தொலைஞ்சு, என்னுடைய ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் மாறிட்டு இப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? கிறிஸ்துவினுடைய சாயல் அப்படியே இருக்கு. என்னை பார்க்குறவன் எதை பார்ப்பான்? இப்போது நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்டாக இருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நான் என்ன நினைக்கிறேன்? எனக்குள்ள ஒரு கிட்டார் வாசிக்கிற டேலண்ட் இருக்குது. இந்த டேலண்ட்டை நான் எதுக்கு யூஸ் பண்ண விரும்புகிறேன்? கர்த்தருக்கு யூஸ் பண்ண விரும்புகிறேன். இனிமேல் நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன்? கிட்டார் வாசி. இப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் கிட்டாரிஸ்ட் தான், ரட்சிக்கப்பட்ட பின்பும் கிட்டாரிஸ்ட் தான். என்ன அடையாளம் மாறி இருக்கு? ஒன்று மாறி இருக்கு. முன்னாடி அவர் சினிமாவுக்கு வாசித்தாரு, இப்போ கர்த்தருக்கு வாசிக்கிறாரு. இதில் 2ஆம் கட்டம் இருக்குது. அங்கேயும் வாசித்துக்கும் இங்கேயும் வாசித்துக்கும். அதை விட்டுருங்க. அது சர்ச்சுக்கும் வந்துக்கும் சினிமாவுக்கும் போய்க்கும். அதை விட்டுரும். அந்த 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 குரூப்பை தள்ளி வச்சுருங்க. இப்போ நீங்கள் அங்கே கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தீங்க, அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க.
இங்க வந்து நீங்க கிட்டார் வாசிக்கணும்னு யார் சொன்னது? இங்க நீங்க என்ன பண்ணணுங்கிறத பரலோகம் சொல்லும். ஒருவேளை இந்த கிட்டாரிஸ்ட்ங்கிறத எடுத்துட்டு உன்னை அப்போஸ்தலனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை சுவிசேஷகனாய் மாற்றுவதற்கு, உன்னை போதகனாய் மாற்றுறதுக்கு. நீ வாழ்நாளெல்லாம் கிட்டாரிஸ்ட்னு சொல்ல அழைக்கப்படவில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுவதற்கு நீ அழைக்கப்பட்டாய். அப்ப அந்த பழைய சாயல் என்ன ஆகணும்? முழுசும் மாறணும். அந்த பேர் மாறணும், அடையாளம் மாறணும், எல்லாம் மாறணும். கடைசியில இவர் யாருங்க? அவரு கர்த்தருடைய அப்போஸ்தலருங்க. அருமையா கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாரு. அவர் அற்புத அடையாளம் செய்கிறவர். இந்த கிட்டார் என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு பழைய மனுஷன். அதைத்தான் சொல்ல வரேன். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், எங்கிட்ட இங்கே ஒரு டேலண்ட் இருக்கு, இதை கொண்டு வந்து அப்படியே கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும், இங்கே அதை தேவைன்னா கர்த்தர் யூஸ் பண்ணிப்பார். அது தேவைன்னா கர்த்தர் யூஸ் பண்ணிப்பார். அது கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை நீங்க தான். உங்களுடைய பழைய அடையாளம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. பார்வோன் குமாரத்தியின் மகன் எனக்கு தேவையில்லைப்பா. எனக்கு என்ன வேணும்? தேவனுக்கு முகமுகமாய் தரிசித்த அவனை போல ஒருவனும் இல்லைங்கிற சாட்சி தான் வேணும். நடுவில் அவர் யாரு? ஆடு மேய்க்கிறவர். நடுவில் அவர் யாரு? மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய மருமக. நடுவில் அவர் யாரு? அற்புத அடையாளங்கள் செய்கிறவர். இதெல்லாம் இல்லை, எல்லாம் தொலைஞ்சு போயிடும். நான் கடைசியாய் ஆவியில போய் முகமுகமாய் இயேசுவை தரிசிக்கும் போது எனக்கு என்ன பேர் தெரியுமா? தேவனை முகமுகமாய் தரிசித்த அவனை போல் ஒருவனும் இல்லை. இந்த சாட்சிக்கு வரணும். அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. மாம்சத்தில் இருக்கும்போது எனக்கு பல அடையாளங்கள் இருக்கு. அது கெட்ட அடையாளங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட பின்பு நிறைய நல்ல அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளங்களும் போய் நான் தேவனுடைய அடையாளம் உடையவனாய் மாறணும், தேவ சாயலாய் மாறணும். என்னை எந்த விதத்துல பார்த்தாலும் நான் தெரியவே கூடாது, கிறிஸ்து தான் தெரியணும். அந்த ஸ்தானத்துக்கு நான் வரும்போது, அவர் வரும்போது நான் ஈஸியாய் உயிர்த்தெழுதலை பங்கடைவேன். நீங்கள் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறதுனா ஏதோ பும்முன்னு நடக்கிற வேலையெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளான மனுஷன் மாறி 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 கடைசியாய் அப்படி இயேசு வரும்போது ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு மாற்றம் இருக்கும். அதுதான் மறுரூபமாகுதல். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் உலகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருமே, எவ்வளவு காரியங்களை வச்சு இந்த 2 வருஷம் என்னாச்சு? ஆஸ்தி இருக்கிறவனும் காணாமல் போனான், ஆஸ்தி இல்லாதவனும் காணாமல் போனான், எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவனும் காணாமல் போனான், ஒன்றுமே இல்லாதவனும் காணாமல் போனான். மருந்து இருக்குது, மருந்து இல்லை, அதெல்லாம் இல்லை. மரணம் எல்லாருக்கும் வரும். அப்போ என்னுடைய தேவை உலகத்தின் தேவை அல்ல, என்னுடைய தேவை பரலோகத்தின் தேவை. நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, அதை தான் வசனம் சொல்லுது, அவருடைய சிங்காசனத்துக்கு வலது பக்கத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள். நான் அந்த மாதிரி ஒரு தேவை உள்ளவனாய் மாறும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவைகளையும் என் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் எல்லாம் மேலானதாக இருக்கட்டும். எல்லாம் கண்களை மூடுவோம். என்னுடைய தேவை மேலானது, இந்த மாம்சத்துக்குரியது அல்ல. இந்த மாம்சத்துக்குரிய அழகான ட்ரெஸ்ஸு, இந்த மாம்சத்துக்குரியதான பிராண்டடு, இந்த மாம்சத்துக்குரியதான தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள ப்ராடக்ட்ஸு, போகிறதுக்கான காரு, இருக்கிறதுக்கான வீடு, அது அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், நான் அப்படி காணப்படணும், இப்படி காணப்படணும், நான் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு நான் எடுக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுக்கு பண்ணுறதை கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க. நார்மலாக இருங்க. ஆனால் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க? அவருடைய பிதாவின் சிங்காசனத்துக்கு வலது பக்கத்தில் உள்ளதையே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்க சில பொக்கிஷங்கள் இருக்கு. அது உங்க ஆவி ஆத்மாக்குள்ள ஊடுருவும். அது எந்த அளவுக்கு ஊடுருவும் தெரியுமா? உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற அடையாளங்களை மாத்தி, அது எம்டி ஜெகனா இருக்கட்டும், எந்த பேரா இருக்கட்டும், அந்த அடையாளங்களை எல்லாம் மாத்தி, அவன் தேவனுக்குரியவன், அவன் தேவ மனுஷன். ஒரு நாள் வரும்போது அவன் தேவ சாயலாய் காணப்படுகிறான். அந்த மனுஷன் பழையவன் மரித்து போனான், இப்போது இருக்கிறவன் கிறிஸ்துவின் சாயலை உடையவன். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இன்னும் நம்ம எந்த விதத்திலும் அடையாளப்படுத்தக்கூடாது. அதை நான் சொல்லுவேன். டினாமினேஷன் வழியாகவோ அல்லது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வழியாகவோ எதுலையுமே நான் அடையாளப்படுத்தப்படக்கூடாது. நான் ஸ்பிரிச்சுவலி அடையாளப்படுத்தப்படணும். ஸ்பிரிச்சுவல் அடையாளம் எனக்கு இருக்கணும். அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாரு, அவர் இந்த சோ அண்ட் சோ டினாமினேஷன்,
அவர் நீல அங்கி போட்டிருப்பாரு. இதெல்லாம் மாம்ச அடையாளம். இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் இருக்கும். உங்களை பற்றி இப்படி தான் அடையாளப்படுத்துவோம். நம்ம எல்லாரையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் வர 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 உன் ஆவிக்குரிய காரியங்கள் உள்ளிருந்து வெளிப்பட பட அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அடையாளமாய் மாறும் உனக்கு. அதனுடைய கடைசி அடையாளம் தான் கிறிஸ்து உனக்குள்ளிருந்து வெளிப்படுவார். அப்போ உன்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இனி நாங்கள் அல்ல அப்பா, கிறிஸ்துவே எங்களில் வாழுகிறார். என் கண்ணில் கிறிஸ்து வாழணும், என் பேச்சில் கிறிஸ்து வாழணும், என் சிந்தனையில் கிறிஸ்து வாழணும். இருக்கிற அவ்வப்போது வருகிற தடுமாற்றங்கள் எல்லாம் மாறி, அவ்வப்போது எட்டி பார்க்குற மாம்சம் எல்லாம் மாறி, முற்று முடிய மாம்சத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு நாங்கள் ஆவியிலே உயர்த்தப்பட்டு கர்த்தருடைய நாளில் காணக்கூடாத இறைவனை, மனுஷரில் ஒருவரும் கண்டிராத தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீடித்த ஆயுசுள்ளவரை அந்த யோவான் ஆவிக்குள்ளாகி பார்த்தது போல நாங்களும் எங்கள் மாம்சங்களை தொலைத்து ஆவிக்குள்ளாகி மனுஷரால் காணக்கூடாதவைகளை காணவும், மனுஷரால் கேட்கக்கூடாதவைகளை கேட்கவும், மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாதவைகளை புரிந்து கொள்ளவும், கர்த்தருடைய ஆழத்துக்குள்ளே கடந்து போகவும், மகா மேன்மையான தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையவும், இதுவரைக்கும் நாங்கள் அறிந்திராத ரகசியங்களை அறிந்து கொள்ளவும், மகா மேன்மையான தேவனை முகமுகமாய் காணவும் என் நேசர் வாயின் முத்தங்களினால் முத்தமிடுவாராக. அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்கப்பா. இது நாங்கள் எங்களால் கூடாது ஆண்டவரே, ஆனால் உம்மால் கூடும். நீர் யாரை நேசிக்கிறீரோ, யாரை ஆண்டவரே எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறீரோ, நீர் அவனை கொண்டு போய் மலையின் மேல் உட்கார வைத்து முகமுகமாய் பார்ப்பீரே ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வளரணும்ப்பா. கேட்கிறவங்களாம் வளரணும். இந்த சத்தியம் போகிறவங்களுக்கெல்லாம் அது புரியணும். அவர்கள் இனி மாம்சத்தை தேடுகிறவர்களா இல்லாதபடிக்கு பரலோகத்தில் உள்ள காணாதவைகளை தேடுகிறவர்களாக மாறட்டும். கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவருடைய நடத்துதல் எங்களுக்குள்ளே வரட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.